அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எனது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு தை மாத முகூர்த்தங்களை பற்றிய ஒரு ஆய்வு. ஒரு ஜோதிட நண்பர் சந்தேகம் கேட்கும்போது அதுக்கு பதிலளித்தேன். அதையே பதிவாக போட்டுவிடலாம் என்ற வகையில் இந்த பதிவு அது உங்களுக்கும் பயன்படும் என்றே நினைக்கிறேன். தை மாதத்தில் தை 7ஆம் தேதி இங்கிலீஷ் 21/1/2024 ஞாயிற்றுக்கிழமை வளர்பிற ஏகாதசி தேதி ரோஹிணி நட்சத்திரம் சித்த யோகம் காலையில் 9:51 ஆரம்பம் லக்கின நேரம் 10:30 முடியுது மீன லக்கினம் அப்படிங்கிறது. சரி, நமக்கு டைம் தெரிஞ்சிடுது, லக்கினம் தெரிஞ்சது. இது யார் யாருக்கெல்லாம் ஒத்து வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதற்கு முன்னாடி எப்படி ஒரு நாளை தேர்வு செய்கிறாங்க, ஒரு சம்மந்தப்பட்ட பொண்ணுக்கும் பையனுக்கும் பெரும்பாலும் இதில் பொண்ணினுடைய லக்கினம் ஜாதகத்தை வச்சு தான் நேரமே குறிப்பாங்க. அதிகபட்சம் அந்த முகூர்த்தம் சூரியன் அதாவது மாதம் பிறந்த மாதத்துக்கு 8 வராமல் இருக்கிறது, பிறந்த மாத ராசிக்கு 8 வராமல் இருக்கிறது. அஷ்டமி தேதியில் கண்டிப்பாக முகூர்த்தத்தை கொடுக்க மாட்டாங்க. இதை அவங்க கவனிச்சுக்கணும். எப்படி மாதத்தை தேர்வு செய்கிறார்கள் என்றால், பெண்ணினுடைய லக்னாதிபதி நேசமடையக்கூடிய மாதங்களில் லக்கினம் முகூர்த்த லக்கினமாக குறிக்க மாட்டாங்க. அதே மாதிரி பையனுடைய லக்கினம் எந்த ராசியில் நேசம் அடையுதோ அதில் இது பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி 7 குடையவர் இப்படி ஆக இந்த 4 மாதங்கள் போய் மீதி நீங்கள் ஆடி மாதத்தில் பண்ணாலும் சரி, பங்குனி மாதத்தில் பண்ணாலும் சரி, புரட்டாசி மாதம் பண்ணாலும் இதுதான் ஜோதிட கணக்கு. புரியுதுங்களா? இது சில சம்பிரதாயங்கள் நடைமுறை சிக்கலுக்காக புரட்டாசி மாதம் மழை வரும், மார்கழி மாதம் அது கோயிலுக்கு போகிற இது வரும், தை மாதம் அறுவடைக்கு தயாராகணும் எல்லாம் அப்படி சில நடைமுறை சிக்கல்களுக்காக அந்த மாற்றி வைத்து கொண்டது தான். மற்றபடி லக்னாதிபதி 7 குடையவர் 2 பேர்த்துக்குமே நேசமடையாத ஒரு ராசியில் சூரியன் சஞ்சாரிக்கும் பண்ணும்போது திருமணம் ஊறுறதில்ல. இப்போ திருமண மாதத்தை குறித்து கொண்டாயிற்று. இந்த மாதம் தான் அப்படின்ட்டு 2 பேர்த்த ஜாதத்தை கம்பேர் பண்ணி. அடுத்தது ராசி நட்சத்திரம். இதுக்கு தான் தாராபலம் சந்திரபலம். இது பொதுப்படையாக அனைவருமே பார்க்கக்கூடியது. 2 பேர்த்து ராசிக்கு நட்சத்திரத்துக்கு உகந்த நாளாக பார்த்துக்கிறது அப்படிங்கிறது. அதனால் இதில் சந்திராஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2ஐயும் கவனித்து இது பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக சந்திராஷ்டம் இல்லாத ஒரு நாள் தான் வரும். அப்போ மாதத்தை குறிச்சாச்சு, இதையும் குறிச்சாச்சு. சரி, அப்போ தேதிக்கு நாம் நிச்சயம் பண்ணணும் இல்லைங்களா? ஏன்னா தாராபலம் சந்திரபலம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரு 6-7 வரும் ஒவ்வொரு இதுக்குமே. அப்படின்னா தேதி இதில் சரியான தேதியை எப்படி நாம் குறிக்கிறது அப்படின்னா, இந்த பெண்ணினுடைய சூரியன் எந்த பாதத்தில் நிற்கிது, எந்த டிகிரியில் நிற்கிது, அதாவது எந்த தேதி தமிழ் தேதியை வச்சு அதை முடிவு பண்ணிக்குவாங்க. அதுக்கு பேர் விவாக சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் விவாக சக்கரம் அன்றைய தேதியில் பஞ்சாங்கத்தில் என்ன இது இருக்குதோ அதைத்தான் நாம் அதை இது பண்ணிக்கலாம். விவாக சக்கரம்னா உங்களுக்கு என்னென்ன ஒரு வடகிழக்கு, கிழக்கு, தென்மேற்கு, இந்த 4 தான் உத்தமமான விவாக சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆக இந்த 4 விஷயங்கள் ஒரு திருமண முகூர்த்தத்தில் இருக்குது. அது திருமணமெல்லாம் அவங்க போட்டு வச்சுருப்பாங்க. பஞ்சாங்கக்காரன் அவங்க கொடுக்குறதெல்லாம் பொதுவானது தான். புரியுதுங்களா? அதனால் இந்த 4 விஷயங்களையுமே ஜோதிடர் அதை கவனித்து பார்த்து கொடுப்பாங்க. இப்போ இதில் என்ன அவர் சந்தேகம் கேட்டார் அப்படின்னா, இந்த 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வர்ற முதல் முகூர்த்தத்தில் உங்களுக்கு அந்த விவாக சக்கரங்கிறது சரியாக அமையலை, நான் என்ன செய்யட்டு அப்படின்னு கேட்குறேன். சரி, 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்றா அன்றைய கோச்சார தினத்தில் விவாக சக்கரம் பார்க்குறது, அல்லது சம்பந்தப்பட்ட திருமண பெண் அவ பிறந்த தமிழ் தேதியை வச்சு அதில் விவாக சக்கரம் சரியாக விழுந்திருந்தாலும் ஓகே தான்.
அதனால் நீங்கள் இதை பொருட்படுத்தணும். அல்லது அவளுக்கு ஜனன ஜாதகத்தைப்படி நம்ம விவாக சக்கரம் குறித்து சரியில்லைனாலும் இதில் சரியாக இருந்தாலும் ஓகே தான். இந்த ரெண்டிலே ஏதாவது ஒன்று இருக்குன்னு, ரெண்டிலுமே இல்லாத நாளை தேர்ந்தெடுப்பது கொஞ்சம் சிரமம். இந்த விஷயங்களை பார்க்குறக்கு நீங்கள் ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே ஜோதிடர்கிட்ட கொடுத்து வச்சுருக்கணும். அப்போ தான் அவர் கணிக்க முடியலன்னா போனோன்னே டிக்கெட்ஸ் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ இதை நான் சீக்கிரம் எளிமையாக சொல்லி போட்டேன். ஆனால் அந்த விவாக சக்கரம் போடணும், ராசி நட்சத்திரத்துக்கு குறிச்சாகணும், இதெல்லாம் சாஃப்ட்வேரில் வராது. நாம் மனுஷனாக பார்த்து குறிக்கிறது தான் அவங்களுடைய ஜோதிட அறிவை வச்சு. புரியுதுங்களா? ஆக அந்த சந்தேகத்திற்கு அவரிடம் இப்படித்தான் ஒன்றா இதுக்கு பாருங்கள், இல்லைன்னா ஜனன ஜாதகம். ஏன்னா ஜனன ஜாதகம் வந்து எப்பவுமே பேசு, நீங்கள் அதை வச்சு அதில் சரியாக இருந்தாலும் இந்த முகூர்த்தத்தை ஓகே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. சரி, அதுலேயுமே இப்போ வர வர முகூர்த்த நேரங்கள் 1:30 மணி, 6 to 7:30, 7 to 9, 9 to 10, இப்படி 1.5 மணி நேரமாக கொடுக்குறாங்க. உண்மையான விஷயம், ஒரு முகூர்த்தங்கிறது 48 நிமிஷம்தான். புரியுதுங்களா? அப்புறம் எங்கே உங்களுக்கு வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வந்துடுது. அப்புறம் இன்னொரு பழக்கம், அந்த முகூர்த்தத்தின் பெயர் எல்லாமே சுப முகூர்த்த, சுப யோக, சுப தினத்தில், சுப முகூர்த்தத்தில் அப்படின்னு ஏக சகட்டுக்கு போட்டு அந்த முகூர்த்தத்தின் பேர்களே இப்போ நிறைய மறந்தே போச்சு. அதை எழுதிட்டு இருந்தால் தானே ஞாபகத்தில் இருக்குது. புரியுதுங்களா? எல்லாமே சுப முகூர்த்தத்தில் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து போயிடுது. சரி, இப்போ இந்த ஆவணி 7 முகூர்த்தத்தில் அவருக்கு இன்னொரு விஷயங்களையும் சொல்லி கொடுத்தேன். நாம் சொல்கிறோம் இல்லையா, புஷ்கரணி நவாம்சா நேரம்னு சந்திரனுக்கு, அதே போல் ஒவ்வொரு லக்கினத்திலையும் இருக்குது. அப்போ அன்றைய தினத்தில் அல்லது ஏற்கனவே ஏதாவது சிறிய ஜோதிடர்களாலும் கண்டுபிடிக்க முடியாத தோஷங்கள் இருக்கத்தான் செய்யும். ஒன்றும் அப்படியே 100% எல்லாம் கண்டுபிடிச்சிட முடியாது. அப்போ அந்த மாதிரி தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த புஷ்கரணி பாதம் அப்படின்னு சொல்லி போட்டு அதனுடைய நேரங்களை வந்து கொடுத்துக்கிறேன். அப்படி பார்க்கும்போது இந்த தை மாதம் 7ஆம் தேதி மீன லக்கினத்துக்கு எந்த டைம்லன்னா எல்லாம் 9:50 to 10 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே படித்து காட்டணும் இல்லையா, அதுதான். அதில் மங்களரான் அணிவிக்கும் நேரம் என்ன, ஒரு தாலி கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகுமா, இதே அதிகபட்சம். புரியுதுங்களா? அந்த துல்லியமான நேரத்தை இங்கே நமது ஈரோடு அச்சாம்சத்திற்கு ஏற்ப கொடுத்துருக்கிறேன். அது என்னென்னா, தை மாதம் 7ஆம் தேதி மீன லக்கினம் 9:55 to 10:05, 10 நிமிஷம் இருக்குது. தாராளமாக வந்து அந்த இடத்துல இது பண்ணிக்கலாம். அடுத்தது அதே 10:10 to 10:20. அதனால் 10:30 வரைக்கும் இழுத்துட்டு போகணுங்கிற அவசியமும் இல்லை. 10லேருந்து 10:20 வரைக்கும் அந்த டைம் இருக்குது. இதில் மீடியமாக நீங்கள் வந்து 10:15 வச்சுக்கலாம், இதில் 10 மணின்னு வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். இது என்னென்னா, அங்கே முகாமியாக திருமண மேடையில் நின்றுக்கூடிய பெரியவங்க ஐயர்கிட்ட முதல்லையே சொல்லி இந்த டைமுக்கு நீங்கள் மங்கள நாணயம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவர் வந்து நமக்கு திருமணம் நடத்தி வைக்கிற ஐயர் வந்து அதை சரியான அளவில் கரெக்டாக எடுத்து கொடுத்துருவார். நமக்கு சொன்னபடி முகூர்த்த நேரம் அமைஞ்சிரு பிடிச்சிடலாம். அதனால் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தை வந்து தெரிந்த நபர் மேடையிலே நிற்கணும். அவர் ஐயர்கிட்ட முதல்லையே, அவர் ஐயர் வந்து மனையில் உட்காரும்போதே சிலருடைய குண்டத்தை வளர்த்துறதுக்கு முன்னாடி அவர் அதுக்கு தகுந்த மாதிரி மந்திரங்களை சுருக்கியோ கூட்டியோ சரி பண்ணி அந்த நேரத்தை வரைக்கும் அவர் சரி பண்ணிக்குவார். அதுதான் சரியான வழிமுறை. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது நேரம் மட்டும்தானே, வேற என்ன இருக்குது? அதை சரி பண்ணுறதுக்கு இதுதான் வழி. சரி, நல்லது நண்பர்களே. அடுத்த பதிவில் தை 8ஆம் தேதி கும்ப லக்கினத்துக்கான ஒருத்தம் பார்க்கலாம். சரி, இந்த விஷயத்தில் இன்னொன்றுமே சொல்ல தவறிவிட்டேன். எந்த சூழ்நிலையிலுமே மீன லக்கினம், இந்த முகூர்த்தம் மீன லக்கின முகூர்த்தம் ரிஷபம், துலாம், சிம்மம், இதில் யாராவது லக்கின அதிபதிய லக்கினமாக இருந்ததுன்னா ஆண் பெண்ணோ அதை அவர்கள் தவிர்த்து விடலாம். மற்றவங்களுக்கெல்லாம் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ரிஷபம், துலாம், சிம்மம், இந்த 3 லக்கினதாரர்கள், நான் ராசியை குறிப்பிடல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லக்கினதாரர்களுக்கு ஆணுக்கோ பெண்ணுக்கோ யாரோ ஒருவருக்கு இருந்தாலும் இந்த முகூர்த்தத்தை தவிர்த்து விடலாம்.
நல்லது நண்பர்களே. அடுத்தது தை 8ஆம் தேதி முகூர்த்தத்தை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.